Assalamu alaikum. Welcome back to my channel Ben's Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸான மட்டன் பிரியாணி, மட்டன் தால்ச்சா, அப்புறம் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதோட சேர்த்து ஒரு எக்கு, மசாலா எக்கு வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இதோட ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி, எல்லாருமே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து ஆயில் கீ ஊற்றிட்டு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது வந்து பிரியாணிக்கு மேலே போட போகிற ஆனியன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகணும், தீயக்கூடாது, ஆனால் ஃப்ரை ஆகணும். நீங்கள் இதுக்கு நெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் வதக்கினப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன்ங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கணும். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஆல் ஸ்பைசஸ் லீஃப். இது இல்லைன்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெரிய பெரிய பீஸாக நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி வேக போட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. அதில் வந்து பெப்பர், ஜீரகம், இது வந்து பிரியாணிக்காகவே தனியாக செஞ்ச மசாலா. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் வேக போட்டுடலாம். 2 கப் ரைஸ். நான் 24 கேரட் அரிசி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி போடணும். இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். கீழே வந்து கிரேவியும், மேலே வந்து ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு, ஃப்ரை பண்ண ஆனியன், மல்லி புதினா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டுடலாம் சிம்மில் வச்சு. இப்போ எடுத்து லைட்டாக கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறணும். இப்போயும் ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டுடலாம். அப்படியே அப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தால்ச்சா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், 4 ஸ்பைசஸ் லீஃப் போடுறதுனால பட்டை கிராம்பு ஏலக்காய் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கறியை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். கறி வேகலைன்னா நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த கறி நல்லா வெந்துச்சுன்னு நான் டைரெக்டாக போட்டுட்டேன். எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், இதான் அதோட மசாலா. ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பு
1 டீஸ்பூன் மட்டும் கடலப்பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மட்டன் தால்ச்சா ரெடி. இப்போ ஆனியன் ரைத்தா, இது வெங்காயத்தில் கொஞ்சம் கேரட்டு, தயிர், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. அப்புறம் எக் ஃப்ரை, எக் மசாலா ஃப்ரை. ஒரு தலை வாழை இலையில் சுட சுட பிரியாணியை போட்டு அதில் ஆனியன் ரைத்தா, எக், அப்புறம் மட்டன் தால்ச்சா ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டான பிரியாணி, மஸ்ட் ட்ரை. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.